சிவன் ஏன் பத்ரிநாத்திலிருந்து கேதார்நாத்திற்கு இடம்பெயர்ந்தார்? பத்ரிநாத் கோவில் பத்ரிநாத் இமயமலையில் சுமார் 13,700 அடி உயரத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஈர்க்கக்கூடிய இடம். பத்ரிநாத் பற்றி ஒரு புராணக் கதை உள்ளது. இங்குதான் சிவனும் பார்வதியும் வாழ்ந்தனர். ஒரு நாள் சிவனும் பார்வதியும் காலார நடந்து சென்றனர். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டு வாசலில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. மனமுடைந்து அழும் இந்தக் குழந்தையை பார்த்த பார்வதியின் தாய்மையுணர்வு மேலெழுந்தால் குழந்தையை தூக்க விரும்பினாள். சிவன் அவளைத் தடுத்து, அந்தக் குழந்தையைத் தொடாதே என்றார். அதற்கு பார்வதி, எவ்வளவு கொடுமை! நீங்கள் எப்படி அவ்வாறு சொல்லலாம் என்றார். சிவன், இது நல்ல குழந்தை இல்லை. ஏன் அந்த குழந்தை தனியாக நம் வீட்டு வாசலிற்கு வந்தது? சுற்றி யாரும் இல்லை. பனியில் பெற்றோரின் கால் தடங்களும் இல்லை. இது ஒரு குழந்தை இல்லை என்றார். ஆனால் பார்வதி, முடியாது. குழந்தையை இப்படியே விட்டுச் செல்ல என்னுள் இருக்கும் தாய்மை அனுமதிக்காது என்று கூறிவிட்டு குழந்தையை வீட்டிற்குள் தூக்கிச் சென்றாள். குழந்தை பார்வதியின் மடியில் மிகவும் சௌகரியமாக இருந்தது. மேலும் சிவனை மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தது. இதன் பின் விளைவுகளை அறிந்த சிவன், சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றிருந்தார். பார்வதி குழந்தையை ஆறுதல் படுத்தி உணவு ஊட்டிவிட்டார். குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு சிவனுடன் அருகில் உள்ள வெந்நீர் ஊற்றிற்கு குளிக்கச் சென்றாள். திரும்பி வந்து பார்த்தபோது கதவுகள் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டனர். பார்வதி வியந்தாள். கதவை மூடியவர் யார் என்று கேட்டாள். அதற்குச் சிவன், நான் தான் சொன்னேனே, இந்த குழந்தையை தூக்காதே என்று. நீ குழந்தையை வீட்டிற்குள் கொண்டு வந்தாய். இப்போது அது கதவை பூட்டிக் கொண்டது. பார்வதி, என்ன செய்வது என்றாள். சிவனுக்கு 2 வழிகள் இருந்தன. ஒன்று தனக்கு முன்னால் இருக்கும் அனைத்தையும் எரிப்பது, மற்றொன்று வேறு வழியைக் கண்டுபிடித்துச் செல்வது. அதனால் சிவன், வேறு எங்காவது போகலாம். ஏனென்றால் இது உன் அன்பான குழந்தை, என்னால் அதைத் தொட முடியாது என்று சொன்னார். இப்படித்தான் சிவன் தனது வீட்டையே இழந்தார். சிவனும் பார்வதியும் வசிக்க அனுமதியில்லாத அந்நியர்கள் ஆனார்கள். அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடத்தைத் தேடி அலைந்து கடைசியில் கேதார்நாத்தில் குடியேறினர். அவருக்குத் தெரியாதா என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் அவற்றை நடக்க அனுமதிக்கிறீர்கள். சிவன் எப்பொழுதும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுகிறார். அதே நேரத்தில் உலகத்துடன் அவ்வளவு வஞ்சகமாகவும் இல்லை. எனவே சிவனின் ஒரு வடிவம் போலேநாத் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அவர் குழந்தையை போன்றவர். அவர் முட்டாள் என்பதல்ல. ஆனால் அவருக்கு அறிவை அற்ப விஷயங்களில் பயன்படுத்துவதில் விருப்பமில்லை. தந்திரமுள்ள அரைகுறை அளவிலான அறிவு மட்டுமே தொடர்ந்து இன்னொருவரை விட எப்படிச் சிறந்தவராவது என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நுண்ணறிவு மற்றும் தந்திரம் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். சாமர்த்தியமாக இருப்பது என்பது எப்போதுமே வேறொருவருடன் ஒப்பிட்டுக் கொள்வது. நுண்ணறிவுடன் இருப்பது என்பது வேறு யாருடனும் ஒப்பிட முடியாது. அது அதன் சொந்த இயல்பிலேயே உள்ளது. நுண்ணறிவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் நுண்ணறிவு ஒருபோதும் போட்டியில் இருப்பதில்லை. அது வெறுமனே வாழ்க்கையின் வெளிப்பாடு.